உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு சோதிடபூமி சேனல் வாயிலாக சோதிடர் கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாத ராசி பலன் என்பது நவம்பர் மாதத்திற்கானது. நவம்பர் மாத ராசி பலனை இப்போ நாம் காண இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலன் 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த வகையில் நன்மை செய்கிறது என்பதை காண இருக்கிறோம். குரு பகவான் உச்ச நிலையிலே கடகத்திலே அமர்ந்திருக்கின்றார். சுயசாரத்திலே கேது பகவான் சிம்ம ராசியிலே அமர்ந்திருக்கிறார். அதேபோல சுக்கிரன் ஆட்சி பலமடைந்து துலாமிலே அமர்ந்திருக்கின்றார். சூரியன் நீசபலம் அடைந்திருந்தார். இப்பொழுது நீசபங்க ராஜயோகம் ஆகியிருக்கிறார் துலாமிலே. அதே மாதிரி 17ஆம் தேதி அவர் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறார். புதன் இந்த மாதம் வக்கரகதியில் தான் இருக்கிறாரு. அதே நேரத்தில் நவம்பர் மாதம் 19ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதே மாதிரி செவ்வாய் ஆட்சி பலம் அடைந்து சனியின் சாரத்திலே உட்கார்ந்து நமக்கு விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் கும்பராசியிலே வக்கரகதியிலேயே அமர்ந்திருக்கிறார். அதே நேரம் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். அங்கே ராகுவும் இருக்கிறார். நம்ம குரு பகவான் இந்த மாதத்திலே நவம்பர் மாதம் 18ஆம் தேதி வக்கரம் ஆரம்பிக்கிறார். அதாவது சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார், குரு வக்கரம் ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி புதனும் அந்த நவம்பர் 19ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். இப்போ இந்த கிரகங்களுடைய நிலவரத்தின்படி 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில் நன்மைகள் இருக்கின்றது என்பதை காணலாம். கடகராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த மாதத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். இந்த மாதம் என்பது நமக்கு கடகராசிக்கு பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி ஏற்கனவே வக்கரகதியில் இருந்தார். குரு சாரத்தில் உட்கார்ந்து வக்கரகதியில் இருந்தார். இப்போ சனி வக்கர நிவர்த்தி அடைந்து அமர்ந்திருக்கிறார். அதேமாதிரி 8ல் ராகு உட்கார்ந்துருக்கிறார். சரிங்களா? உங்கள் வாக்குஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்கிறார். ரெண்டாவது, அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 9 குடையவன் மற்றும் 6 குடையவனாக விளங்கக்கூடிய குரு பகவான் ராசியில் வக்கரமாக இருக்கார். இது ஒரு மிகப்பெரிய மைனஸ். என்ன கேட்டிங்கன்னா, குரு உச்சபலம் அடைந்து உங்களுக்கு வக்கரமாக இருக்கார். உங்கள் ராசியில் குரு உச்சபலம் அடைந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பான யோகத்தை தரக்கூடியவராக இருப்பார். அதே நேரத்தில் வக்கரகதி அடைஞ்சிட்டா உங்களுக்கு வரக்கூடியதை எல்லாம் சில நேரங்களில் தட்டி விடுவதற்கான வாய்ப்பையும் கொடுப்பார். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திலையும் நமக்கு நலக்கேடையும் கொடுப்பார். சரிங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு சனி வக்கரமான காலங்களிலிருந்தே உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் என்பது இப்போ சரியில்லைன்னு அர்த்தம். ஆனால் இப்போ ஓரளவுக்கு 50% ரெட்டிஃபை ஆகி வந்திருக்கிறீங்க. ஆனால் குருவானவர் வக்கரகதியில் உங்கள் ராசியில் உட்கார்ந்ததுனால அது இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. நிம்மதியற்ற தன்மையை கொடுத்துக்கிட்டு இருக்குது. என்ன செஞ்சாலும் சரி, எங்கே போனாலும் சரி, ஒரு நல்ல செய்தி காதுக்கு வர மாட்டேங்குது. என்ன வேலை பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கல, வையத்தான் செய்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதே குடும்பத்துக்குள்ளேயும் சில தொந்தரவு சலசலப்புகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. கண்டிப்பாக வர 21ஆம் தேதிக்கு மேலே டோட்டலாக எல்லாம் மாறப்போகுது. சரிங்களா? குரு பகவான் வக்கரகதியில் இருந்து உங்கள் ராசியில் உட்கார்ந்தார் இல்லையா, அப்படியே ரிவர்ஸில் மேலே போய் மிதுனத்தில் உட்கார போகிறார். மிதுனத்தில் உட்கார்ந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ என்ன ஆகுது சொன்னால், உங்களை யார் யார் எதிர்த்து பேசிகிட்டு இருந்தாங்களோ, யார் யார் உங்களை கடனாளி ஆக்கினாங்களோ, யார் யார் உங்களுக்கு பிரச்சனையில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களோ, இது எல்லாம் காணாமல் போக போகிறாங்க, அழிஞ்சு போக போகிறாங்க. சரியா? உங்களுக்கு எதிரியே இல்லாமல் ஆக்கிற அளவுக்கு வரக்கூடிய 21ஆம் தேதிக்கு மேலே குரு பகவான் வக்கரம் அடைந்து உங்கள் 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்தை பார்க்க போகிறார். தீர்ப்பு வழங்க போகிறார். அப்படிதான் சொல்லணும். சரிங்களா? அதனால அது வரைக்கும் கவனமா இருங்க. உங்களுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு கிரகமே உங்களுக்கு எதிரியா நிற்குது. இப்போ உங்க குலசாமியே இப்போ உங்களுக்கு எதிரியா நிற்குது. உங்க அப்பாவே உங்களுக்கு எதிரியா நிற்கிறார். அவ்வளோதான் விஷயம். வேற யாரும் உங்களுக்கு சப்போர்ட்டா நிற்க முடியும்? இதுதான் 9 குடையவன் குரு பகவான் வக்கரம் அடைந்து ராசியில் இருப்பதனால் வரக்கூடிய விஷயங்கள். தகப்பனாருக்கும் பிள்ளைகளுக்குமான உறவுகள் பாதிக்கப்படும். சரிங்களா? அதே மாதிரி ஆண்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே கொஞ்சம் நல்ல பேர் கிடைத்தாலும் பெண்களிடத்திலே உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே பிரச்சனைகள் உருவாகும்.
9 பெண்களுக்கு புத்திரஸ்தானம். அப்போ புத்திரர் என்பவர் பிள்ளைகள், உங்களுடைய பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மன வருத்தம் தரக்கூடிய அளவில் இருப்பாங்க. எவ்வளவுதான் நீங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன செஞ்சாலும் உங்களுக்கு மேலே கோவப்பட்டு உங்கள் மேலே ஒரு அக்கறை இல்லாமல் இருப்பாங்க, பாசம் இல்லாமல் இருப்பாங்க. இது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அது 21 வரைக்கும் நீடிக்குது. கவனமாக இருக்கணும். நான் சொன்ன உங்களோட மேலே விஷயங்களை கவனம் தேவை. குலசாமியை வழிபாடு செய்யுங்க. தந்தையார்கிட்ட நீங்கள் அனுசரித்து பேசுங்க. கோபத்தை குறைக்கிறதுக்கு வழிபாருங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கங்க. சரியா? ஏன்னா ஏற்கனவே 50% ரெக்டிஃபை ஆகிட்டு வந்துட்டீங்க. இன்னும் 50% பிரச்சனை தான் இருக்குது. ஏன்னா பொதுவாக கடக ராசிக்கு 8ஆம் இடத்துல சனியும் ராகு உட்கார்ந்தாலே கடகத்துக்கு நிம்மதி போயிடும். அப்போ வலிமை மிக்க கிரகங்கள் 2 பேர் இருக்காங்க, நம்மளுக்கு எதிரிகள். ஆனால் அவங்க நம்மளுக்கு நல்லதும் செய்வாங்க. ஏன்னா கடகத்துக்கு 7 குடையவன் கலத்திரக்காரகனே சனி தான். அவர் தான் கடகத்துக்கு ஆயுளுக்காரகன். அப்போ ஆயுள் ஸ்தானாதிபதி ஆயுள் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் அடைந்து வக்கரம் இல்லாமல் உட்கார்ந்துருக்கும் போது உங்களுக்கு ஆயுசு கட்டி ஆயிடுச்சு. இப்போ இதுவரைக்கும் இருந்த ஆயுள் பிரச்சனைகள் இப்போ தீர்ந்து நல்லா ஆயிட்டீங்க. ஆயுளுக்கே பிரச்சனை வந்துருமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ பயப்பட வேண்டாம். ஆயுள் கட்டி அடுத்த மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் உங்கள் ஆயுசை பற்றி கவலையப்பட வேண்டாம். அதுக்கு பின்னாடி நல்ல இடத்துக்கு 9ஆம் இடத்துக்கு தான் போகிறாரு. பயப்பட வேண்டாம். லாபஸ்தானத்தை பார்க்க போகிறார். அடுத்த 2.5 வருஷம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. எந்த கவலையும் பட வேண்டாம். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. 8ல் ராகுவும் இருக்கார். ரொம்ப ரொம்ப கவனம். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருங்க. ஆயுசு கட்டி ஆனால் உடல் ஆரோக்கியம் பாதிப்பு. இதை கவனம் செலுத்திட்டே இருந்தீங்கன்னா போதும், எல்லாம் சரியாயிடும். சரிங்களா? அதே மாதிரி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி இப்போ லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய வாய்ப்பு, வருமானத்துக்கு தடை இல்லை, பணம் வந்துடும். மூத்த சகோதரிகள் உங்களுக்கு 22ஆம் தேதி வரைக்கும் ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு நெகட்டிவாக மாறுறாங்க. 22ஆம் தேதிக்கு மேலே மூத்த சகோதரிகள்கிட்ட கவனமாக இருந்துங்க. இளைய சகோதரிகள் இப்போ உங்களுக்கு ஃபுல் ஃபார்மில் உங்களுக்கு சப்போர்ட்டில் தொழில் சார்ந்து உதவி செய்ய தயாராக இருக்கிறாங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வரார். 25ஆம் தேதி தனுசுக்கு போகிறார். 25ஆம் தேதி வரைக்கும் உங்கள் இளைய சகோதரிகள் சப்போர்ட்டாக இருப்பாங்க. 25க்கு மேலே நீங்கள் அவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்குங்க. தேவையில்லாமல் எதுவும் பேசாதீங்க, வாக்குவாதம் பண்ணாங்க, சண்டையாகி போயிடும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அதே மாதிரி உங்களுக்கு 7 குடையவன் கலத்திரக்காரகன் சனி 8ல் உட்கார்ந்து உங்களுக்கு தனஸ்தானத்தை பார்க்குறார். நண்பர்கள் மற்றும் மனைவி அல்லது கணவன் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தன வரவு பணங்கள் ஏதாவது கண்டிப்பாக கிடைக்கும். உழைச்சி உங்களுக்கு சம்பளத்தை கொண்டு வீட்டில் கொடுத்துருவாங்க. ஆனால் உங்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து இருக்க மாட்டாங்க. சரியா? இந்த நேரங்கள் கெட்ட நேரம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கவனம். 21ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்கள்ட்ட எந்த பிரச்சனையும் வச்சிடாதீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 8ல் சனி இருக்கார். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 6 குடையவன் எதிரி ஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு 8ல் சனி இருக்கார். அப்போ சண்டை வந்துடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். 10 குடையவன் தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறார் 6ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் விரயஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ 6ஆம் தேதிக்கு மேலே முதலீடு செய்வதில் கவனம் தேவை. எல்லா துறையினருக்கும் எல்லா முதலாளிக்கும் இது பொருந்தும். சரிங்களா? எல்லா தொழில் சார்ந்தவர்களுக்கும் இது பொருந்தும். முதலீடு செய்வதிலே கவனம் தேவை. முதலீட அதிகமாக வெட்டி செலவு ரொம்ப அதிகமாக போட்டுட்டு லாபத்தை கம்மியாக எடுக்கக்கூடிய நேரம் இது. அப்போ கம்மியாக முதல் போட்டால் போதும், கம்மியாக லாபம் வரும். நிறையா முதல் போட்டாலும் அதே லாபம் தான் வரும். சரிங்களா? அதனால முதலீடில் கவனம் தேவை. 1க்கு 2 மடங்கு போட்டுருவீங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பாசிட்டிவான டைம் நம்மளுக்கு வரும்போது பண்ணிக்கலாம். 10 குடையவன் தொழில் ஸ்தானாதிபதி நமக்கு இப்போ லாபஸ்தானாதிபதி நம்மளுக்கு சாதகமாக இருக்கார். இருந்தாலும் நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செவ்வாய் 10 குடையவன் விரயஸ்தானத்தை பார்க்க போகிறார் 6ஆம் தேதிக்கு மேலே. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். சரியா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த மாதம் என்பது உங்களுக்கு ரொம்ப நன்மை தரக்கூடிய மாதமாக இருக்குது. நான் சொன்ன விஷயங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் மிகவும் நன்மையாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.